ஈன்றவன் வினை அவன் ஈன்றவனுக்கு வாழ்வாதாரமாகும். குரோதம், பழிவாங்கும் உணர்வு இவை விளையும் இன்னல்களுக்கு அஸ்திவாரமாகும். தாய் தந்தையர் சந்ததியர் வாழ்வில் சந்தோஷம் சங்கமிக்க எண்ணுவர். ஆனால் சந்ததியர் வாழ்வு ஈன்றோர் கர்மத்தை அடிப்படையாக கொண்டது. அமிர்தத்தை வழங்க எண்ணலாம். அடிப்படை விதி தவறினால் அது ஆலகால விஷமாகும். தம் சந்ததியர் வாழ்வை தாம் எவ்வாறு உருவாக்கப் போகின்றீர்கள்? சந்ததியருக்கு ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் ஞானத்தையும் வழங்கியிருப்பீர்கள். ஆனால் நல்லவை கெட்டவைகளை பகுத்தறியும் அறிவையும் புகட்டியுள்ளீர்களா? அவ்வறிவல்லவா சந்ததியின் கர்மத்திற்கு அடிப்படை. மானிடர் மானிடரோடும், சமுதாயம் சமுதாயத்தோடும், ராஜ்யம் ராஜ்யத்தோடும் போரிடுகிறது. இவை முன்னோர் வினைப்பயன் அல்லவா? குரோதம், மரணம், குருதிப்புணல் இவை அழிவை விதைக்கும் விதைகளாகும். அதை விதைத்தால் தாய் தந்தையர் சந்ததியருக்கு ஜனனத்தோடு மரணத்தையும் பரிசளிப்பதாகிவிடும். அன்பெனும் பிரகாசத்தோடு அழிவெனும் கார் இருளையும் வழங்குபவராவீர்கள். வழங்கிய இருள் அவனது வாழ்வையும் பீடிக்குமேயானால் அவனது சந்ததியினருக்கும் அப்பரிசையே அவன் வழங்குவான் அல்லவா? அன்பா அழிவா? சிந்தித்து செயலாற்றுங்கள். சத்தியத்தை உரைக்க வேண்டும் என்ற உணர்வு மனித உள்ளங்களில் தோன்றுவது உறுதி. ஆனால் அந்த சத்தியம் நாவிலிருந்து வெளிவராது. இனம் புரியாத பயம் மனதை வியாபித்து விடும். நடந்ததை பற்றி கூற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். இல்லையெனில் கூற மறந்த விஷயத்தை பற்றி கூறுவதற்கு தோன்றலாம். இவையெல்லாம் சத்தியமா? இல்லை, இது உண்மையின் வெளிப்பாடு. அதாவது நடந்த நிகழ்வுகளை நடந்தவாறே கூறிவிடுவதாகும். ஆனால் சில நேரங்களில் அவ்வாறு உண்மையை உரைக்கும் போதும் பயம் ஆட்கொள்ளும். அந்நேரத்தில் அடுத்தவர் பற்றிய எண்ணம் மனதில் தோன்றும். மற்றவர் மனம் வேதனை கொள்ளுமோ என்ற பயம் மனதில் நிறையும். எனில் சத்தியம் என்பது யாது? அது பற்றி சிந்தித்ததுண்டா? மனதை பயம் ஆட்கொண்ட போதும் உள்ளதை உள்ளபடி கூறுபவர் சத்தியத்தை உரைப்பவராவர். தெளிவாகச் சொன்னால் சத்தியம் என்பது வேறெதுவும் அல்ல, அது தைரியத்தின் மறுவடிவமாகும். தைரியம் கொள்வதற்கு காலம் முக்கியமல்ல. தைரியம் என்பது ஆத்மாவின் சுபாவமாக வேண்டும். அதாவது அனுக்ஷணமும் சத்தியத்தை உரைக்கும் க்ஷணமாக வேண்டும். சிந்தித்து செயலாற்றுங்கள்.